ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கடன் வாங்கி பணக்காரன் ஆகுறது எப்படி. இது என்னடா புது பொருளையா இருக்கு? கடன் வாங்கினா எப்படி பணக்காரன் ஆக முடியும்? தலைமறைவா ஓடி வேணா ஒளிய முடியும், இப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு செம்மையான ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். முகேஷ் அம்பானி இந்த உலகத்துல ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன். 2019ல ரிலையன்ஸ் ஜியோவை விரிவுபடுத்துறதுக்காக இந்த உலகத்துல இருக்க பல பேங்க்ஸ் கிட்ட இருந்து 45,000 கோடி ரூபாய் கடன் வாங்கினாரு. 2019ல முகேஷ் அம்பானியோட நெட் வர்த் 3 லட்சம் கோடிக்கும் மேல. இவ்ளோ காசு வச்சிருக்கவருக்கு 45,000 கோடிங்கிறது பெருசு இல்லையே. அவர் கை காசை போட்டு ரிலையன்ஸ் ஜியோவை விரிவுபடுத்திருக்கலாமே, ஏன் பண்ணல? 4,500 கோடி ரூபாய் கடனை வாங்கியும் இன்னைக்கு பெரிய பணக்காரனா தான் இருக்காரு. எப்படின்னே புரியலையே, கணக்கே புரியலையே. முகேஷ் அம்பானி மட்டும் இல்ல, எலான் மஸ்க், வாரன் பஃபெட், இப்படி உலகத்துல இருக்க பல ரிச்சஸ்ட் மென் லோன் தான் எடுக்கிறாங்க. ஆனா ஏன் உண்மையாவே லோன் எடுத்து பணக்காரனா ஆக முடியுமா? இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கேளுங்க. வீடியோட கடைசியில இந்த லோனை யூஸ் பண்ணி 5,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்த மிடில் கிளாஸ் ஆளு இப்ப 769 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கோட்டீஸ்வரனா மாறின ஒருத்தரை பத்தி சொல்லிருக்கேன். சோ ஃபுல்லா கடைசி வர பாருங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. லோன் எடுக்கிறது தான் பணக்காரங்களோட சீக்ரெட்டானு கேட்டா ஆமான்னு தான் சொல்லணும். நானும் தான் அவ்வளோ லோன் எடுத்திருக்கேன். கட்ட முடியாம மாசம் மாசம் புலம்பிட்டு மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வெயிட், நம்ம எடுக்கிற லோன்ஸ் எதுக்காக? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி ஹவுசிங் லோன், வெஹிக்கல் லோன், பர்சனல் லோன்னு பல வகையான லோன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஆனா ரிச் பீப்புள் அப்படி இல்ல. அவங்க எடுக்கிற லோன் மூலமா அவங்களோட வருமானம் பல மடங்காகும். இதுதான் அவங்களோட டார்கெட். அவங்க எடுக்கிற லோன்ஸை ஸ்டாக்ஸ், பிசினஸ்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ மாசம் அவங்க கட்டுற இஎம்ஐயை விட அவங்களுக்கு அதிகமா காசு கிடைக்கும். கிளியரா சொல்றேன், 2 வகையான லோன்ஸ் இருக்கு. ஒன்னு லயபிலிட்டி, இன்னொன்னு ஆசெட். லயபிலிட்டியை பொறுத்தவரை இது நம்ம பாக்கெட்ல இருந்து காசை புடுங்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லோன் எடுத்து கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி. இதனால நமக்கு காலத்துக்கும் பெரிய லாபம் எல்லாம் கிடைக்க போறது இல்ல. காரை வாங்குறப்போ அதுக்கு டீசல், கேஸ், மெயின்டெனன்ஸ்னு எக்ஸ்ட்ரா செலவு தான் வைக்கும். தேவைக்காக வாங்குறோம், அவ்வளவுதான். ஆனா அசெட் லோன் இருக்கு, இது மொத்தமா வேற ரகம். உங்களுக்கு பணம் கொடுக்கும், உங்க பாக்கெட்ல பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும். இததான் ரிச் பீப்புள் யூஸ் பண்றாங்க. இப்போ மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? மாசம் 10, 20, 30, அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 50,000. இவங்களுமே லோன் எடுத்து பணக்காரனா ஆக முடியும். பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா. அது எப்படின்னு சொல்றேன். உலகத்தோட பாப்புலேஷன் இருக்க அதிகமாயிட்டே தான் இருக்கு. சோ மக்களுக்கு தங்க இடம் தேவைப்படும். இன்னையில இருந்து 30-40 வருஷத்துல என்கிட்ட ஒரு லேண்ட் இருந்தா, அதுவும் சரியான லொகேஷன்ல இருந்தா, நான் தான் பணக்காரன். சோ ரியல் எஸ்டேட் ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட். வாங்குற ப்ராப்பர்ட்டி, லேண்டு எல்லாத்தோட வேல்யூவும் அதிகமாகி நமக்கு பெஸ்டான ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஆனா இங்க ஒரு பிரச்சனை. சாதாரணமா நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறீங்கன்னா அதை ஒரு நாள்ல கூட வித்து நீங்க காசு பாத்துரலாம். ஆனா ரியல் எஸ்டேட் அப்படி இல்ல. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். லேண்ட வாங்கிட்டு உங்களால விற்க முடியாம கூட போகலாம். நீண்ட காலம் அதோட வேல்யூ அதிகமாக நாம காத்திருக்கணும். அதனாலதான் இந்த ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை நல்லா யோசிக்கணும். எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வாங்கின ஷேர் தப்பானா நீங்க பல்க் அமௌண்ட் எல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் தான் போட்டு ஷேர் வாங்கிருப்பீங்க. சோ இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து ஒரு 10% போகும்னு வச்சுப்போமே, மீதி 90% உங்ககிட்ட இருக்கும். ஆனா ரியல் எஸ்டேட்ல நீங்க ஒரு வருஷத்துக்கு மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிருவீங்க. அந்த இடம் விற்கப்படலனா வேஸ்டா தான் போகும். அதனாலதான் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை வாங்குறப்பவே லொகேஷனை நீங்க கவனமா பார்த்து வாங்கணும். அந்த லேண்டோட இடம், அந்த ப்ராப்பர்ட்டி இருக்க இடம் ரொம்பவே முக்கியமானது. காட்டுக்குள்ள பேலஸே கட்டிருந்தாலும் எவனும் வாங்க மாட்டான். அதுவே நீங்க ஒரு நல்ல வசதி இருக்க சிட்டில சின்ன குடிசையை கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி மக்களுக்கு 2வது ஆப்ஷன் தான் தேவை. சோ அந்த பேலஸோட மதிப்பு இந்த குடிசையோட மதிப்பை விட கம்மி தான். எல்லா மக்களும் காட்டுக்குள்ள போய் வாழலாம் விரும்ப மாட்டாங்க. ரோடு, சாப்பாடு, ஸ்கூலு, காலேஜ், டிரான்ஸ்போர்ட், இப்படி பக்கத்துல எல்லா வசதிகளும் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் அதிக விலைக்கு போகும். நீங்க நிறைய ஆட்ஸ் பாத்திருப்பீங்க. 1 கிலோமீட்டர்ல பெரிய ஸ்கூலு, காலேஜ் ஒன்னு இருக்கு, பக்கத்துல பஸ் ஸ்டாப்பு, மெட்ரோ, பெரிய சூப்பர் மார்க்கெட், 5 அடிக்கு தோண்டினாலே தண்ணி நல்லா வரும், இப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் மக்களுக்கு தேவையும் கூட. சோ முதல்ல நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் பக்காவா இருக்கணும். இதான் ரியல் எஸ்டேட்டுக்கான நம்பர் 1 ரூல். 2வது விஷயம் கமர்ஷியல், நான் கமர்ஷியல். நான் கமர்ஷியல் அப்படிங்கறது நீங்க சிம்பிளா ஒரு வீட்டையோ பிளாட்டையோ வாங்குறது. அது ஏதோ சந்து பொந்துக்குள்ள ஊருக்குள்ள இருக்கும். ஆனா அதுவே கமர்ஷியல்ங்கிறது ரோட் சைட்ல நீங்க வீடு, கடை வாங்குறது. இது கமர்ஷியல் ஜோனுக்குள்ள வரும். சூப்பரா வாடகைக்கு விடலாம், நிறைய வாடகை அமௌண்ட் கிடைக்கும். நல்ல லொகேஷன்ல அதிக ரெண்டுக்கு போற கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் பெஸ்ட். நான் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு வருஷத்துக்கு 2%ல இருந்து 6% தான் வருமானம் கிடைக்கும். ஆனா அதுவே உங்க வீட்டோட இடம் இல்ல கடையோட இடம் கமர்ஷியலான இடமா இருந்தா உங்களால 6%க்கு மேல சம்பாதிக்க முடியும். வெறும் வாடகையை வச்சே சம்பாதிக்க முடியும். இப்போ 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கிருக்கீங்க. மாசம் 15,000 ரூபாய் அதுல இருந்து வாடகை வருமானம் வருதுன்னா வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய் தேரும். இதுதான் 6%.
குறைஞ்சது 6% வந்தாதான் நம்ம வாங்கியிருக்க ப்ராப்பர்ட்டிக்கான மதிப்பை ஈடுகட்ட முடியும். சோ லொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லொகேஷன் உங்களுக்கு மாசம் ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிச்சு தரக்கூடியதா இருக்கும், அதாவது ரெண்ட்டுக்கு விடுறப்போ. சோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம தேடணும். இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு விக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் நுணுக்கமா நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டியை எவ்வளோ கம்மி காசுல வாங்குறீங்கன்னு பாருங்க. இதுதான் முக்கியம். வாங்கினதோட உடனே விற்க நினைக்க கூடாது. கொஞ்சம் வருடங்களாச்சு நீங்க காத்திருக்கணும். இப்போ 30 லட்ச ரூபாய் வர்த்துல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வாங்கிருக்கீங்க, உடனே அதை வித்தாகணும் ஆளப்பிடிங்கன்னு ரஷ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி 27 லட்ச ரூபாய்க்கு விற்கப்பட்டா அதுல எங்க லாபம் இருக்கு? கண்டிப்பா இல்ல. ஆனா 30 லட்ச ரூபாய் வர்த்துள்ள ப்ராப்பர்ட்டிய நீங்க விலை பேசி பேரம் பேசி 27 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அப்போ உடனே நீங்க மேல ஏத்தி விற்கிறது லாபம் தான். ஏன்னா அதோட ஆக்சுவல் ரேட்டை விட நீங்க கம்மியா வாங்கிருப்பீங்க. பட் அப்படி வாங்காத ப்ராப்பர்ட்டியை நீங்க உடனே விற்க கூடாது, காத்திருக்கணும். டைம் போக போக வேல்யூ அதிகம் தான் ஆகும். சோ இது ரியல் எஸ்டேட், கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இதுக்கு டைம் கொடுத்தே ஆகணும். நீங்க இப்ப வண்டி ஓட்டிட்டு போறீங்க, வண்டி பஞ்சர் ஆனா தானே பங்க்சர் கடையை தேடி போவீங்க. பசிக்குதுனா தானே சாப்பாடு கடையை தேடுவீங்க. தாகம் எடுத்தா தானே தண்ணி குடிப்பீங்க. சோ தேவை வரணும். அந்த தேவை வர வர நீங்க காத்திருக்கணும். பல மக்கள் அவசர உதவிக்காக ஃபேமிலி பிரச்சனை, லோன் பிரச்சனைன்னு சொந்த ப்ராப்பர்ட்டியை வித்துருவாங்க. அப்ப அவங்க அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவை பார்க்க மாட்டாங்க, அதுக்கு கம்மியாவே விற்பாங்க. இதெல்லாம் தேடணும். சில நேரம் ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு லோன் வாங்கி அந்த லோனை அடைக்க முடியாத ஆளுங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேலுக்கு வரும். பேங்கே அது நல்ல ரேட்டுக்கு சேலுக்கு போட்டுருவாங்க. சோ இப்படி எங்க கம்மி ரேட்ல வர்த்தான ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னு பாருங்க. நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டியை நல்லா பாருங்க. மார்க்கெட் வேல்யூக்கும் கம்மியா ப்ராப்பர்ட்டி விற்கப்படுதுன்னா லொகேஷன் எப்படி இருக்கு, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே வாங்கிருங்க. 30 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டியை விற்கிறவரு 22 லட்சம் ரூபாய்க்கு தரேன்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நல்லாவும் இருந்தா வாய்ப்பை மிஸ் பண்ணாம உடனே வாங்கிடணும். எவ்வளவு சீப்பா வாங்க முடியுமோ வாங்கணும். ஆனா உடனே விற்க கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதோட வேல்யூ அதிகமாகறப்போ விற்கணும். வாங்குறப்போ அவசரப்படக்கூடாது, கண்மூடித்தனமா வாங்கிடக்கூடாது. விற்கிறப்போ அவசரப்பட்டு கண்மூடித்தனமா வித்துடக்கூடாது. சரி, எப்படி இது ஒர்க் ஆகுது? காசே இல்லாம எப்படி இதை பண்றது? மொத்த காசும் போட வேண்டாம், கொஞ்சம் கை காசை போட்டு இதை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க கையில 50 லட்சம் ரூபாய் இல்ல. சேவிங்ஸ்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த கை காசை போட்டு 40 லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன் எடுக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டியை 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க. 10 லட்சம் ரூபாய் உங்க கை காசு. லோன் அமௌண்ட் 40 லட்சம். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8%. லோனோட டென்யூர் மொத்தம் 20 வருஷம். சோ நீங்க மாசம் 33,458 ரூபாய் கிட்ட இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டிய 25,000 ரூபாய் வாடகைக்கு ரெண்ட்டுக்கு விடுறீங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரெண்டல் இன்கமா கிடைக்கும். மாசம் 33,458 ரூபானா வருஷத்துக்கு 4 லட்சத்தை சில்லற கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு கிடைக்கிற மாசம் ரெண்டல் அமௌண்ட்டே உங்க இஎம்ஐயோட 3/4 பங்கு கொடுத்துருது. 20 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 2 மடங்கு ஆகிருக்கு. சோ உங்க ப்ராப்பர்ட்டியோட வர்த் 1 கோடி ரூபாய். 20 வருஷம் இஎம்ஐ போக இன்ட்ரெஸ்ட் போக நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் ப்ராஃபிட்டா இருக்கும் கால்குலேட் பண்ணுவோமா? மாசம் இஎம்ஐ மட்டும் 33,458 ரூபாய். சோ 20 வருஷத்துல நம்ம கட்டின மொத்த இஎம்ஐ 80,29,845 ரூபாய். இஎம்ஐயோட 20 வருஷம் நம்ம கட்டின வட்டி 40,29,825 ரூபாய். 20 வருஷம் நம்ம ரெண்ட்டுக்கு விட்ட அந்த ப்ராப்பர்ட்டி அதுல இருந்து 60 லட்சம் ரூபாய் நமக்கு வருமானம் வந்திருக்கு. சோ 20 வருஷத்துல நம்ம வட்டியோட சேர்த்து 80 லட்சத்தை சில்லற கட்டுறோம். ஆனா அதுல 60 லட்சம் வாடகை அமௌண்ட்லயே கிடைச்சிருது. புரியுதுல்ல? மாசம் நமக்கு வந்து வாடகையும் நம்ம கை காசை கொஞ்சத்தையும் சேர்த்து இஎம்ஐ கட்டிடுறோம். சோ 60 லட்சம் ரூபாய் வாடகையை கழிச்சு நம்ம கை காசுன்னு பார்த்தா 20 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். 20 வருஷத்துல அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 கோடி ரூபாய் ஆகிருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு லாபம்? வரவுல இருந்து செலவு கழிச்சா லாபம் கிடைச்சிரும். செலவு எவ்வளோ? நம்ம கை காசு 10 லட்சம் ரூபாய், வட்டியோட சேர்த்து நம்ம கட்டின 80,29,825 ரூபாய். ஆனா வாடகையா வந்த 60 லட்சம் ரூபாய் தான் நம்ம இஎம்ஐ கட்ட யூஸ் பண்ணிருக்கோம். சோ 80,29,825 ரூபாயில இருந்து 60 லட்சத்தை கழிச்சா நம்மளோட செலவு 20,29,825 ரூபாய். நம்ம கை காசு 10 லட்சம், அப்புறம் இந்த அமௌண்ட்டையும் சேர்த்தா மொத்தம் 30,29,825 ரூபாய் செலவு. அப்ப வரவு எவ்வளோ? 20 வருஷத்துல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 கோடி ரூபாயா ஆகிருச்சு. இப்ப வரவுல இருந்து செலவை கழிக்கிறோம். 1 கோடியில இருந்து செலவான 30,29,825 ரூபாயை கழிக்கிறோம். நமக்கு வந்த வருமானம் 69,70,175 ரூபாய். சோ 20 வருஷத்துல லாபம் மட்டுமே 69 லட்சத்தி சில்லற. நம்ம ப்ராப்பர்ட்டியோட மதிப்பும் வருஷங்கள் ஆக ஆக அதிகமாகும். அதுதான் இந்த ரியல் எஸ்டேட்டோட பியூட்டி. அப்போ நம்ம வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கணும். நம்ம கை காசு அதிகமா செலவாக கூடாது. நம்ம கை காசை போடாமலே மாசம் இஎம்ஐ முழுசா ரெண்ட்ல இருந்து கட்ட முடியற வழி இருந்தா அதையுமே நாம யூஸ் பண்ணிக்கணும். பிளஸ் கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் முன்னாடியே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் இதை செய்யணும். நம்ம லோனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் அதிகமா இல்லாம இருந்தா நல்ல லாபமே பார்க்கலாம்.
ஆனா இப்ப நம்ம எடுக்கிற பேங்க் லோன்ல இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்டையும் தாண்டி நம்ம விடுற வாடகை ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். சரி, இப்ப எப்படி நம்ம லோன் எடுக்கிறது? பணக்காரங்களுக்கு ஈஸியா பெரிய அமௌண்ட் லோனா கிடைக்கும். ஆனா நமக்கு மிடில் கிளாஸுக்கு எப்படி இவ்வளவு பெரிய லோன் கிடைக்கும்? லோன் எடுக்கணும்னா நம்மகிட்ட இருக்க வேண்டிய பேசிக் கிரைட்டீரியா மாசம் வருமானம் வர வேலை இருக்கணும், இல்ல பிசினஸ் ஆவது இருக்கணும், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ லோனை ஈஸியா எடுக்க முடியும். ஆனா பணக்காரங்க மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாம் லோனா எடுக்க முடியாது. 30, 40, 50 லட்சம் இந்த ரேஞ்சில தான் எடுக்கலாம். சோ ரியல் எஸ்டேட்னு வரப்போ ஃபேமிலி சூழல் அவசரம்னு ப்ராப்பர்ட்டியை விற்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியா தேடணும். ஏன்னா இவங்க அவசர தேவைக்கு விற்கிறதால இன்னைக்கு மார்க்கெட்ல 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியையும் 25 லட்சம் ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நல்ல லொகேஷன்ல இருக்கா, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருக்கான்னு பார்த்து நம்ம கை காசை கொஞ்சம் போட்டு பேங்க்ல இருந்து ஹோம் லோன் எடுத்து ப்ராப்பர்ட்டியை வாங்கிடலாம். அப்புறம் ரெண்ட்டுக்கு விட்டுட்டா அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர ரெண்டல் இன்கமே நம்ம இஎம்ஐ கட்ட சரியா இருக்கும். வட்டி கட்டினது போகும் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். பிளஸ் ப்ராப்பர்ட்டியோட மதிப்பும் சில வருடங்கள்ல அதிகமா ஆகும். அதுவும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டினா கண்டிப்பா அதோட வேல்யூ பல மடங்கு ஆகும். இத பல கோடீஸ்வரங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சில கண்டிஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி நல்ல லொகேஷன்ல இருக்கணும், நல்ல ரெண்ட்டுக்கு விடுற இடமா இருக்கணும், குறைஞ்சது நம்ம இஎம்ஐயோட 3/4 பங்கு அந்த ரெண்ட் கட்டுற மாதிரி இருக்கணும், மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல பேங்க்ல நம்ம வாங்கின லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட நம்ம ரெண்ட் மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தா நமக்கு தான் லாஸ்ல போய் முடியும். ஆல்ரெடி உங்ககிட்ட பிசினஸ் இருக்குன்னா அந்த பிசினஸ் இனி 5 வருஷத்துல இன்னும் பெட்டரா மாறுங்கிறப்போ அது ஒரு அட்வான்டேஜா வச்சு நீங்க லோன் வாங்க முடியும். இல்ல ஆல்ரெடி உங்க பிசினஸ் சக்சஸ் பார்த்திருக்குன்னா பெரிய அமௌண்ட்ல லோன் எடுக்கலாம். வேதாந்தா மைனிங் கம்பெனி இப்ப இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா ஆரம்பத்துல தன்னோட பிசினஸ வளர்க்க நினைச்சப்போ 50 லட்சம் லோன் தேவைப்பட்டுச்சு. ஆனா எந்த பேங்க்கும் கொடுக்கல. தன்னோட பிசினஸ பத்தி எடுத்து சொல்லி இனி ஃபியூச்சர்ல இதோட growth எப்படி இருக்குன்னு புரிய வச்சுதான் அனில் அகர்வால் பெரிய அமௌண்ட்ட லோனா வாங்கினாரு. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வேதாந்தா மைனிங் கம்பெனி செம பெரிய growth பார்த்துட்டு இருக்கு. அனில் அகர்வால் கோட்டீஸ்வரனா உட்கார்ந்துருக்காரு. சோ நம்ம பிசினஸ் பத்தின நுணுக்கம் வேணும். இவங்கள மாதிரி கோட்டீஸ்வரங்கள்ல சிலரும் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சவங்க தான். மாசம் கிளர்க்கா வேலை பார்த்து 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க கூட டவுன் பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா கையில சேர்த்து வச்சு அந்த காசை போட்டு பேங்க்ல லோன் வாங்கி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ கோட்டீஸ்வரங்களா இருக்காங்க. இப்படி பல பேரோட ஸ்டோரிஸ் இருக்கு. நாமளும் பேசிக்கா பண்ண முடியும். கோடிகள் இல்லாம கொஞ்சம் லேக்ஸ்ல லோனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண முடியும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். பேசிக்கான எலிஜிபிலிட்டி, மாசம் உங்களுக்கு இன்கம் வேணும், இல்ல பிசினஸ் ஒன்னு இருக்கணும். இது இருந்தாலே பேங்க்குக்கு நம்பிக்கை வரும், லோன் கொடுப்பாங்க. லோனை ஜஸ்ட் வருமானத்தை விரிவுபடுத்த மட்டும் பணக்காரங்க யூஸ் பண்றது இல்ல, டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கவும் யூஸ் பண்றாங்க. அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் 2007ல 0% டாக்ஸ்ல தன்னோட பிசினஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. திரும்ப 2011லயும் 0% டாக்ஸ். என்ன காரணம்னு பாக்குறப்பதான் அவர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிய வந்தது. அமேசான் ஸ்டாக்ல இருந்து தான் பெசோஸுக்கு அதிகமான இன்கம் வந்தது. இவரு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணாரு. ஒரு ஆசெட் 1 வருஷத்துக்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். சோ டாக்ஸ் அதுக்கு ரொம்ப கம்மியா வரும். உதாரணத்துக்கு ஜெஃப் பெசோஸ் அமேசான் ஷேர்ஸ்ல இருந்து தான் அதிகம் சம்பாதிக்கிறாரு. 100 ரூபாய்க்கு அவர் ஒரு ஷேர் வாங்கினா அதோட வேல்யூ 1000 மாறும். சோ அவர் இதை விக்கிறப்பதான் அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வரும். ஆனா பெசோஸ் அவரோட ஷேர்ஸை விக்கிறது இல்ல. சோ நோ டாக்ஸ். அமேசான் ஸ்டாக்கை பெசோஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் அவரோட வெல்த் டாக்ஸே இல்லாம வளர்ந்துட்டு தான் இருக்கும். சோ அந்த ஷேர்ஸை விற்காம அதை வச்சு லோன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ இப்படி பில்லியனர்ஸ் தங்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் ஆசெட்ஸை விற்காம அதை வச்சே லோன் எடுக்கிறாங்க. அப்போ 0% டாக்ஸ் கிடைக்குது. சில நேரம் இந்த லோன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டுமே கம்மியாகும். இப்ப பெசோஸ் கிட்ட 10 கோடி மதிப்புள்ள ஸ்டாக் இருக்குன்னு வச்சுப்போம். அவர் அதுல ஒரு பகுதியை விற்காம தன்னோட சொந்த செலவுக்காக பேங்க்ல 1 கோடி ரூபாய் லோன் எடுப்பாரு. அதுவும் இந்த ஸ்டாக்ஸை வச்சே. சோ ஸ்டாக்ஸ் அவர் விற்கல, எந்த டாக்ஸும் வராது, தேவையான கேஷும் அவருக்கு கிடைக்கும், லோனுக்கான இன்ட்ரெஸ்டையும் கட்டிடலாம். இதை தாண்டி நிறைய கோட்டீஸ்வரங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ், மத்த பிசினஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப பெசோஸ் ஒரு சோலார் எனர்ஜி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அதுல அவருக்கு டாக்ஸ் கம்மியாகும். சோ வருஷத்துக்கு சாதாரணமா வர டாக்ஸை விட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால அவர் கட்டுற டாக்ஸ் கம்மியாகிடும். இலான் மஸ்க் எல்லாம் 0% டாக்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. தன்னோட ஷேர்ஸ் எதுவும் விற்காம அதை வச்சு லோன் எடுத்து டாக்ஸ் ஃப்ரீ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ பணக்காரங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு பணத்தை கையிலேயே வச்சுக்கிறத விட அசட்டா தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. அந்த அசட்டை வச்சுதான் கடன் வாங்கி லோன் எடுத்து அதை பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பணக்காரனா ஆகுறாங்க. கடன் வாங்குறது தப்பு, அதை தவிர்க்கணும், அது மோசம்.
பிரச்சனையில மாட்டிப்போன்னு நெகட்டிவ் சைட மட்டும் பார்க்காதீங்க. எல்லாத்துக்குமே நல்ல சைடு கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி கடன்லயும் நல்ல கடன் கெட்ட கடன் 2 சைடு இருக்கு. நல்ல கடன்கிறது இப்ப நம்ம பார்த்தது நமக்கு வருமானத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டுக்காக வாங்குற லோனு, நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி நமக்கு வருமானத்தை தர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எஜுகேஷனல் லோன்ஸ், படிப்புக்காக லோன் எடுத்து டிகிரி வாங்கி நல்ல சம்பளம் இருக்க வேலை நமக்கு கிடைக்கும். சோ இதுவுமே நல்ல கடன் தான். ஆனா ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து படிக்காம டிகிரி வாங்காம வேலை கிடைக்காம கடனை கட்ட முடியாம முழிக்கிறப்போ இதுதான் கெட்ட கடன். நமக்கு வருமானத்தை தராத எல்லாமே கெட்ட கடன் தான். ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு கடன். தேவையில்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டு காசெல்லாம் காலி ஆயிட்டு பிரச்சனையில மாட்டக்கூடாது. ஆனா கிரெடிட் கார்டுலயுமே கொஞ்சம் யுக்தியை வச்சு யோசிச்சு நல்ல கடனா மாத்த முடியும். அந்த கிரெடிட் கார்டை வச்சு நீங்க அசெட் வாங்குறீங்க இல்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து வருமானம் கிடைக்கும். இததான் கோடீஸ்வரங்க செய்யறாங்களும் கூட. ஆனா அதை வச்சு லக்ஸுரியா எல்லாத்தையும் வாங்கி போடுறப்பதான் பிரச்சனையில மாட்டுறோம். சோ லோன் வச்சு பணக்காரங்கள ஆக முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கோடீஸ்வரனா இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் சம்பாதிச்சிருக்காங்க. அப்ப சாதாரண சேலரி வாங்கினவங்க இதை பண்ணாங்களா? என்ன ப்ரூஃப்னு நீங்க கேட்கலாம். ஒரு ப்ரூஃப் இருக்கு. 1965ல பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்கு விஜய் அகர்வாலோட அப்பா அம்மா குடி வந்தாங்க. அப்பா சிறு வியாபாரி. பீகார்ல தான் விஜய் பிறந்து வளர்ந்தாரு. கூட பிறந்தவங்க 9 பேரு. சோ எல்லாமே லிமிட்டடா இருந்தது. கொஞ்சம் அளவு பணத்துல தான் வாழ முடிஞ்சது. 9 பேர் இருக்காங்கல்ல, வேற என்ன பண்ண முடியும்? 10th முடிச்சு விஜய் அவரோட மச்சானோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்றாரு. அங்கதான் அந்த சின்ன கடையில தான் பிசினஸ் பத்தி அவர் எல்லாமே கத்துக்கிட்டாரு. அப்புறம் படிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பதான் முதல் முறையா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. மாசம் 5000 ரூபாய்க்குள்ள விஜய் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா. திடீர்னு ஒரு நாள் ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வந்தாரு. லோன்ஸ் எடுத்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ வாங்கி போட்டாரு. அதை ரெண்டுக்கு விட்டாரு. மாசம் அதுல இருந்து சூப்பரா வருமானம் வந்தது. அதை வச்சு இஎம்ஐயும் கட்டியாச்சு. அதுல இருந்து வந்த காசை வச்சு இன்னும் பல பில்டிங்ஸையும் வாங்கினாரு. எல்லாமே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ரெண்டுக்கு விடுறது, லீஸுக்கு விடுறது, இப்படிதான் செஞ்சாரு. இப்ப அவருக்கு இந்த வாடகையில இருந்து மட்டுமே 7069 கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு. கோடீஸ்வரனா ஆகிட்டாரு. ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து மட்டுமே 4.1 கோடி வருமானம் அவருக்கு வருது. 2021ஓட கணக்குப்படி இவரோட நெட்வொர்த் 4170 கோடி ரூபாய். சத்வா குரூப் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு எம்டியா இருக்காரு 1993ல இருந்து. 2020ல இந்த கம்பெனியோட ரெண்டல் வருமானம் மட்டுமே 857 கோடி. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை லோன் எடுத்து வாங்கி இன்னைக்கு பெரிய அளவுல ரியல் எஸ்டேட்ல சக்சஸ் ஆகிருக்காரு. அதுவும் மாசம் 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்த சாதாரண மிடில் கிளாஸ் மேன் தான். சோ கோடீஸ்வரங்களாலையும் கடனை வச்சு பணக்காரனா ஆக முடியும். மிடில் கிளாஸ் ஆலையும் முடியும். விஜய் அகர்வால் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. லோன் எடுக்கிறதெல்லாம் இப்பவும் தப்பா நினைச்சிட்டு இருக்க மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். கவனமா ரிஸ்க் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் இது செய்யணும். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழ வேண்டிய சூழல் வந்துடலாம். சோ இன்னும் நல்லா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முடிவெடுங்க. சோ நல்ல கடனும் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் காலம் முழுக்க. இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.